அப்பா என்ன இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? நீ என்ன கேக்குறது? நீதான் இந்த வீட்டுக்கு கூர்க்காதா? சும்மா அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன். அடாடா, என்ன அக்கறை, அறிவுமே இல்ல பொண்ணு மேல. அப்படி என்ன அனுதாபம்? ஜானகி அம்மா கூட பழகின தோஷம் மனசு கேட்கல. லட்சுமிக்கு அப்பா யாருங்கிறத சுத்தி வளைச்சு ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. டேய், நான் பேசுறது எப்பவுமே மத்தவங்களுக்கு விதண்டாவாதமா தான் தெரியும். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரி, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா எதுக்காக பணம் கொடுத்தீங்க? இறக்க குணம், அது என் பரம்பரை சொத்து. என்ன உங்க அப்பா ஸ்தானத்துல வச்சுக்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் முழிக்கிறீங்க? பதில சொல்லுங்க. லட்சுமியை உன் தங்க மாதிரி நினைச்சு நீ உதவி பண்ணல, அது போலதான் நானும் அவளை மக மாதிரி நினைக்கிறேன். 1952, 53, 54ல இருந்து இந்த பெருந்தன்மை என் கூட இருக்கு. டீடைல்ஸ் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட கேட்டுக்க. இந்த பெருந்தன்மை ஜானியம்மா விஷயத்துல உங்களுக்கு இருந்திருந்தா லட்சுமிய மக மாதிரி நினைக்காம மகளாவே நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னது மாதிரி நினைக்காம மகளாவே நினைக்கிறதா? யூஸ்லெஸ் ஃபெலோ. மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுற நீ? லட்சுமிக்கு அப்பா யாரு? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும்னு சாகும்போது ஜானியம்மா சொன்னாங்க. செத்து போன உங்க வார்த்தைக்கெல்லாம் நான் தான் ஜவாப்தாரியா? இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் என்ன கேட்காத. அப்பா வீட்டுக்கு தானே, நம்ம கார்லயே போலாம். தேவையில்லை. போக வர பேசி ஏற்கனவே ரிக்ஷாவுக்கு பணம் கொடுத்துட்டேன். நீ மரியாதையை உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. யூஸ்லெஸ் ஃபெலோ, என்னைய மடக்க பாக்குறான். யோ, இந்த காரை ஒரு இடி அடிச்சுட்டு புறப்படியா? சாராயம் குடிக்காத என் புருஷான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்டாதானே? நான் சாராயம் குடிச்சதுல வந்ததுலடி முதலாளி கூட போட்டி போட்டுட்டு ஓடி நெஞ்சு வலி உயிரே போகுது. அதுக்கு வேண்டி நம்மள மாதிரி வேலைக்காரங்க அடிக்கடி டாக்டர் கிட்ட வந்தா பணத்துக்கு எங்க போறது? பணம் இருக்கு, நெஞ்சு வலியே. நெஞ்சு இங்க இருக்கியா? ஆமா. இந்த டாக்டர் என்ன பண்றாரு? என்ன பண்றது, கர்ப்பவதியான ஒரு பெண்ணும் பண்ற அவஸ்தைதான். தைரியமா இருங்க, மருந்துலை தரேன், வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர் என்ன பண்றாரு பாருடி. சும்மா உட்கார முடியல, கூப்பிடுவாங்கல்ல. வார ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணீங்க. வரேன் சார். தேங்க்யூ. சின்ன முதலாளி உள்ளவா? தென்னமாவா அநியாயமா இருக்கு. சின்ன முதலாளியோட ஒரு பொண்ணு போகுது, அது வேற முழுகாம இருக்கு. இதாண்டி பெரிய எடுத்து வாரான். சின்ன முதலாளி யாரு? கலியுக கிருஷ்ணனுடைய புள்ளையாச்சே. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். நமக்கு எதுக்கு வம்பு? வீட்டுக்கு போனதும் முக்கியமான விஷயம்னு கடையை விரிக்காம கப்புச்சு பண்றாரு. நெஞ்சு வலி. காலையில டிஃபன் கூட சாப்பிடல, மத்தியானம் கொடுத்த சாப்பாடு கூட திரும்பி வந்துருச்சு. ஆபீஸ் போன் பண்ணா யாரும் எடுக்கலத்தே. அடியாசடே, இதுக்கா வருத்தப்படுற? அவன் எங்காவது வேலையா வெளியே போயிருப்பான். அம்மாமோ, அம்மாமோ. என்னடி மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயமா? ஆமாங்கம்மா. அத சீக்கிரம் சொல்லிட்டு போய் மாவாட்டு. ஆத்தாடியோ, அந்த சொன்னா நம்ம சின்னம்மா பழப்பு கெட்டு போயிடுங்க. நான் சொல்ல மாட்டேங்க. நீ சொல்ல போறதுனால என் குடும்பம் ஏன் கெட்டு போகும்? சொல்லுடி. நான் சொல்ல மாட்டேங்க. இப்ப நீ சொல்லல, உடனே உன்னை வேலையில நிறுத்துவேன். சொல்லுடி. ஐயோ, என்ற வேலை போனாலும் பரவாயில்லைங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒரு புலத்தாசி பண்ண நம்ம சின்னசமா கூட்டு வந்தாருன்னு என்ற வாயால சத்தியமா சொல்ல மாட்டேங்க, சொல்லவே மாட்டேங்க. இவ என்ன சொல்லிட்டு போறா? புள்ளத்தாச்சி பொண்ணு, சின்ன ஐயா ஆஸ்பத்திரி. ருக்கோ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாத்தே. எனக்கு இத உண்மை அப்பவே தெரியும். அவ பேரு லக்ஷ்மி. லட்சுமியா? யார் அவ? அவ யாருன்னு நான் சொல்றதை விட உங்க பிள்ளையே கேளுங்க. ராஜா, எங்கடா போயிட்டு வர? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கு இல்ல, ஹாஸ்பிடல் போயிருந்தீங்க. ஆமா, ஹாஸ்பிடலுக்கும் போனேன். வயிற்றுவலி. வயிற்றுவலி உங்களுக்கு இல்ல, அந்த லட்சுமிக்கு. ஏன்னா அவ தானே பிள்ளைத்தாச்சி. யாரா அந்த லட்சுமி? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? உங்க சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. பாத்தீங்களா எப்படி பதில் சொல்லிட்டு போறாருன்னு? மாமா பாருங்க மாமா, நீங்களாவது கேளுங்க. அந்த லட்சுமி யாரு? அவளுக்கும் இவருக்கும் என்ன உறவு? அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு யாரு அப்பான்னு? யாரு அப்பா? கேட்டேன், நீ போ. ஐயோ பாவம், தேலு கூட்டம் திருடங்கத இவருது. யாரோ செஞ்ச பாவத்தை என் தலையில போட்டுட்டு நான் தெரியுறேன். உண்மைய வெளியே சொன்னா பல உண்மை வெளியே வரும்னு இவருக்கே தெரியும். ஏப்பா இல்லன்னு சொல்றீங்களா? டீடைல்ஸ் தெரியாம அனாவசியமா பேசாத. யூஸ்லெஸ் ஃபெலோ. அந்த டீடைல்ஸ் என்னன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். டைம் வரப்ப டீடைல்ஸ் ஃபில் அப் ஆகும். அது வரல நீயும் வாய முடிக்க, நானும் முடிக்கிறேன். மொத்தவங்க கண்ண முடிக்கங்க. என்ன நம்ம கேட்டது பதில் பேசாம ரெண்டு பேரும் எப்படி எப்படி போயிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. நீ போய் சமையல கவனி, நான் வரேன். என்னங்க இதுல ரெண்டு பேரும் ஆட முடியாது பூர்ணா. நான் ஆட வரல, கொஞ்சம் டீடைல்ஸ் மிஸ் ஆகுது, தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சொன்னாலும் உனக்கு புரியாது.
1943, 44, 45ல இல்ல 1953, 54, 55ல. ஓ வருஷம் மாறிடுச்சா? எனக்கு நினைவில்ல. உங்களுக்கு நினைவு இல்லாம இருக்கலாம், நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப என்கிட்ட கேட்க மாட்டேன். ஆமாங்க, இத்தனை நாளும் நீங்க எது செஞ்சாலும் கேட்காம தான் இருந்தேன். ஆனா என் மகனையும் மருமகளையும் பிரிச்சு வைக்கிற விஷயத்துல சும்மா இருக்க மாட்டேன். என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லுங்க. அன்னபூர்ணா, சென்டிமெண்டலா பேசி என்ன மடக்காது. உண்மையா சொல்றேன், எனக்கு உண்மை தெரியாது. ஒரு வேலை பண்ண, கொஞ்சம் ஸ்ட்ராங் காஃபி எடுத்து அதுல கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் பாலையை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சீக்கிரம் கொண்ட பார்க்கலாம். போ, 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 போ. என்னங்க என்னங்க ஆ? 2 வாட்டி கூப்பிட்டேன், பேசாம இருக்கீங்களா? கட்னா பக்கத்துல படுத்திருக்கிறப்போ அப்படியே நினைப்ப. பொழுது முடிஞ்சு பொழுது போனா உன்னை பத்தி நினைக்கிறமா? எனக்கு வேற வேலையே இல்ல. நான் எதை பத்தி நினைப்பேன்? நீ என்ன சொல்றது? பேச படு. கோச்சுக்கிறீங்களா? என்னங்க கொஞ்சினது போத, வாயை மட்டும் படுங்க. உண்டு ஆருக்கு கண்ணே, பக்கத்துல படுத்திருக்கிற புருஷன் தீவிரமா சிந்திக்கிறான்னா மனசுல வேற ஒருத்தைய பத்தி அசை போடுறான்னு அர்த்தம். பேரொருத்தின்னா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.